லக்ஷ்மி, லக்ஷ்மி, நில்லுங்க லக்ஷ்மி. என் பேர் கல்யாண். ஏங்க இப்படி? வேற என்னங்க, தெரியாத நம்பர் எடுக்க யோசிக்கிற மாதிரி ஏன் நம்பர்லேருந்து கால் வந்தா சைலண்ட்ல வைக்கிறீங்க? அப்படிலாம் இல்லைங்க. வீட்டுக்கு போயிட்டு இருக்கட்டுங்க, இப்படி தேவையில்லாம போய் சொல்லி நீ கஷ்டப்பட தேவையில்ல. அதுதான் உண்மை. நேற்று நீங்கள் கால் பண்ணப்போ நான் எடுக்கல, இப்போ நான் கால் பண்ணுறப்போ நீங்கள் எடுக்கல. இப்படி தானே நானும் ஏமாந்துருப்பேன்னு எனக்கு புரிய வைக்கிறீங்களா? இல்லைங்க. நான் அட, நீங்கள் சீரியஸ்லாம் ஆகாதீங்க. நான் சும்மா ஜோக்குக்கு நீங்கள் ஃபோன் எடுக்கலன்னு கோமா இருக்கிற மாதிரி நடித்தேன். அது ஒன்றும் இல்லைங்க, முக்கியமான ஒரு மீட்டிங்கில் இருந்தேன், அதான் ஃபோன் எடுக்க முடியல. ம், அட இப்போவாது சிரிச்சிங்களே. அது சரி, நேற்று என்ன விஷயமா கால் பண்ணியிருந்தீங்க? ஒன்றும் இல்லைங்க. இது வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, அதான் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலான்னு கால் பண்ணேன். எப்படி இருக்கீங்க கேட்க தான் 3 தடவை கால் பண்ணீங்களா? நம்ப முடியலையே. ஆனால் என் மேலே ஏதோ கடுப்பில் இருக்கீங்க மட்டும் கெஸ் பண்ண முடியுது. என்னை சுற்றி உங்களை மாதிரி கொஞ்சம் நல்லவங்களும் இருக்காங்க. உங்க மேலேயும் கோவத்தோட நான் எப்படிங்க வாழணும்னு நினைப்பேன். நீங்கள் சொல்கிற டயலாகுக்கும் ரியாக்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கே. என்ன? நீங்களே நல்லவன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை என்கிட்ட ஷேர் பண்ணலாம்ல. என்கிட்ட சொல்லலைன்னா என்னை நம்பலன்னு தானே அர்த்தம். இவர்கிட்ட எப்படி உண்மையை சொல்றது? போதைப்பொருள் கேஸ்ல போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா என் மேல இருக்கிற மரியாதை போயிடாது. வேணாம், சொல்ல வேணாம். ஹலோ, என்னங்க பலமான யோசனையிலே இருக்கீங்க? என்னங்க என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைங்க. உங்களை நம்பாம வேற யாரை நம்ப போறேன்? சரி விடுங்க. எல்லாருக்கும் பர்சனலாக சில விஷயம் இருக்கலாம், அதை எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் என் ஃபோனை எடுக்காது ரொம்ப தப்புங்க. எனக்கு இருக்கிற மன கஷ்டம் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி அழணும் போல தாங்க இருக்கு. ஆனா அன்னைக்கு நடந்த அசிங்கத்தை எப்படி நான் உங்ககிட்ட சொல்லுவேன்? லக்ஷ்மி, இப்படி மைண்ட் வாய்ஸில் பேசுகிற எல்லாத்தையும் என்னால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்களே சப்டைட்டில்ஸ் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைங்க, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஏன் கால் பண்ண, என்ன மறைக்கிறேன்னு எதுவுமே என்கிட்ட கேட்டுறாதீங்க. அதை விட்டுருங்க. சரிங்க, ஃபைன். நான் அதை பற்றி பேசலை. நீங்கள் என்கிட்ட சொல்லலைன்னு என்ன வருத்தப்பட போகிறதில்ல. நீங்கள் சொல்லாமல் போகிறதுனால நான் கோச்சுக்கவும் போகிறதில்ல. சூட ஒரு காஃபி சாப்பிடலாமா? இல்ல, வேணாங்க. சரிங்க, அப்போது நான் கிளம்புறேன். இருங்க, ஒரு காஃபி என்ன 2 காஃபி சாப்பிடலாம்னு சொல்ல வந்த. என்கிட்ட காசு இருக்கு.